பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படியும் உச்சநீதிமன்ற வழக்குகளுக்கான சிறப்பு மக்கள் நீதிமன்றம் வரும் 29/7/2024 முதல் 3/8/2024 வரை நடைபெறவுள்ளது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றத்திற்கான காணொலி விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தினை தலைவர் மாவட்ட நீதிபதி ஆர். சண்முக சுந்தரம் துவக்கி வைத்தார். இதில் நீதிபதிகள், பார் அசோசியேஷன் வழக்கறிஞர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் கரூர் நகர காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றியம் லட்சுமி நாராயணபுரம் ஊராட்சியில் திமுகவை சேர்ந்த சந்திரபாபு தலைவராகவும் துணைத் தலைவராக கூட்டணி கட்சியான மதிமுகவை சேர்ந்த சத்யா பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் மேற்கண்ட ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் பயனாளர்களை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை நடைபெற்றுள்ளது. இதில் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் முன்னிலையில் பயனாளர்களை தேர்வு செய்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். இதனால் துணைத் தலைவர் மற்றும் 2 வார்டு உறுப்பினர்களுடன் PTO அலுவலகத்தின் நுழைவு வாயில் பகுதியில் அமர்ந்து கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னைக்கு அடுத்த பெருநகரங்களில் முதன்மையானது கோயம்புத்தூர். லட்சக்கணக்கான மக்கள் வாழும் கோயம்புத்தூரில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலை இருக்கின்றது. இந்த நிலையை போக்குவதற்காக மெட்ரோ அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்தது. இந்த நிலையில் இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மெட்ரோ மேம்பால பணி திட்ட மதிப்பு 10,740 கோடி நெருக்கடியில் இருக்கும் நிலையில் போக்குவரத்துக்கு நிரந்தர தீர்வுகள் ஏற்படும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை வருகிற 11ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் பாளையம்புத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த ஓராண்டில் மட்டும் தருமபுரி மாவட்டத்திற்கு 4 முறை வந்திருக்கிறார். எனவே மக்கள் தங்களது தேவைகள், கோரிக்கைகள் குறித்த மனுக்களை கொடுத்து இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர் மாலைகள், அருகம்புல், வில்வ இலைகளை கொண்டு சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனைகளும் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் உட்பிரகார வீதி உலாவும் வந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வாணியப்பாடி அருகே விவசாய நிலத்தில் அனுமதியின்றி செல்லும் மின் கம்பிகளை அகற்ற கோரி மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து துணை மின் நிலையம் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் திமாம்பேட்டை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பின்னரே விவசாயிகள் தங்களது தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் சாதாரண ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுஜாதா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்னிலையில் நடைபெற்ற ஒன்றிய குழு கூட்டத்தில் பாமக கவுன்சிலர்கள் வெங்கடேசன், யோகானந்தம் மற்றும் அதிமுக கவுன்சிலர் நரேஷ்குமார் ஆகியோர் வெங்கத்தூர் முதல்நிலை ஊராட்சி, கீழாநல்லத்தூர் மற்றும் மேல்நல்லாத்தூர் ஊராட்சிகளை திருவள்ளூர் நகராட்சியுடன் இணைக்கும் தமிழக அரசின் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என ஒன்றிய குழு தலைவரிடம் கோரிக்கை வைத்தனர்.
மயிலாடுதுறையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மயிலாடுதுறை குத்தாலம் பகுதிகளில் ONGCயின் சட்டவிரோத மராமத்து பணியை தடை செய்ய வேண்டும், எண்ணெய் எரிவாயு கிணறுகளின் வாழ்நாள் காலத்தை வரையறுத்து பழைய கிணறுகளை மூட வேண்டும், ONGCயின் சட்ட மீறல்களுக்கு துணை போகும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கண்டன உரையாற்றி ஆர்ப்பாட்டம் செய்து முழக்கமிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் பொது பணியிட மாறுதலை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆசிரியர்கள் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை ராணிப்பேட்டை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு சாலையில் தொடர்ந்து கடல் அரிப்பால் மணல் தூர்ந்து விடுவதும், கடல் நீர் சாலையை கடந்து போவதால் வாகனங்கள் செல்ல முடியாத சூழலும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அப்பகுதிக்கு விரைந்து வந்து பாதுகாப்புக்குள்ளான இடங்களை பார்வையிட்டு வருகிறார். அப்பகுதி மக்களிடம் இதுகுறித்து விசாரணை நடத்தி தற்காலிக சாலை அமைப்பதற்கான ஆலோசனை செய்து வருகிறார். தாங்கல் பெரும்புலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானவேல், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அத்திப்பட்டு புருஷோத்தமன், பழவை ஜெயசீலன், கோரைக்குப்பம் கிராம நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு ராயர்பாளையம் அறிவு திருக்கோயில் பகுதியில் மாநிலங்களுக்கான மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்லடம் காங்கிரஸ் நகர செயலாளர் மற்றும் 6வது வார்டு உறுப்பினரான ஈஸ்வரமூர்த்தி மற்றும் பல்லடம் நகராட்சி தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார்.